Hi friends, welcome to my channel. இன்னைக்கு எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா பழமையான ஸ்டைல்ல ஒரு மீன் குழம்பு செய்வது எப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த பழமையான மீன் குழம்பு எங்க அம்மா சொல்லி கொடுத்த மெத்தட் தாங்க. அம்மா தான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். இந்த மெத்தட் செய்யறதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வடச்சட்டியை சூடு பண்ணிக்கிட்டோம். அதில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டோம். வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்கிட்டோம். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுவும் வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான மசாலா அதையும் எடுத்து வச்சிருக்கோம். அதையும் இப்போ ஆட் பண்ணிட்டோங்க. இந்த எண்ணெயோட போட்டு அதை பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இதில் வதக்கும் போது நல்லா ஒரு டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கணும். அந்த நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கணும். அந்த கரைசலை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மசாலாவோட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புளி கரைசலை ஆட் பண்ணிக்கணுங்க. அதை ஆட் பண்ணும்போது இருக்க பச்சை வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இப்போ புளி கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இருக்க புளி கரைசலை ஆட் பண்ணி அதில் சால்ட்டு போட்டு கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அந்த புளிக்கரைசலோடு சேர்ந்து கொதிச்சிட்டு இருக்குங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்குள்ளே மீனில் இருக்க நன்மைகள் என்னென்னு பார்த்துக்கலாம். சத்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது, லோ ஃபேட் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, விட்டமின்ஸ் B2 இருக்குது, விட்டமின்ஸ் D இருக்குது, ரிச் கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அயர்ன் இருக்குது, ஜிங்க் இருக்குது, அயோடின் இருக்குது, மெக்னீஷியம், பொட்டாசியம் இருக்குது, நிறைய சத்து இருக்குங்க அதில். அதனால் நம்ம மீன் சாப்பிடும்போது நிறைய நன்மை தாங்க நம்மளுக்கு கிடைக்கிது. மசாலாவும் புளிக்கரைசலும் நல்லா சேர்த்து கொதிக்க வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி தேவைக்கேற்ப ஆட் பண்ணி அதையும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா பழமையான மெத்தட் மீன் குழம்புங்க. இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூடி போட்டு இந்த குழம்பை கொதிக்க வச்சுக்கலாம். இப்படி மூடி போட்டு கொதிக்க வைக்கும் போது அதில் இருக்க பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிறோம். தண்ணியும் அதுவும் மிக்ஸ் ஆகி ஒரு பச்சை வாசனை இருக்கும்ல, அதையும் போக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சுங்க. இப்போ நல்லா ஒரு கரண்டி எடுத்து நம்ம அந்த குழம்புல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணும் போது கண்டிப்பாக நம்ம மீன் போடும் போது அது ஈவனாக நம்மளுக்கு மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு கிடைக்குங்க. அப்புறம் நம்ம நல்லா கரண்டியை வச்சு இப்போ கிண்டி பார்த்துக்குறோம். இப்போ கிண்டியாச்சுங்க. இப்போ கிண்டி முடித்த பிறகு நம்ம சுத்தம் செஞ்ச மீனை ஒன்றா இப்போ நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அம்மா தாங்க ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மீனை ஃபுல்லாக நம்ம ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இதில் ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீனை ஒன்றா தான் நம்ம போடணும். போடும்போது நம்மளுக்கு மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், உடையாமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்ம மீனை ஒன்றா முழுசாக போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பாறை மீனுங்க, இது கடல் மீன் தாங்க. இந்த கடல் மீனை நம்ம ஃபுல்லாக இப்போ ஆட் பண்ணி முடிச்சிட்டோங்க. இப்போ ஆட் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அம்மா இந்த மீன் மேலேயே சால்ட், இந்த மீனுக்கு தேவையான சால்ட்டை இப்போ ஆட் பண்ண போகிறாங்க பாருங்கள். இப்போ தேவையான சால்ட் அந்த மீன் மேலே தான் போடுறாங்க. இப்போ ஆல்ரெடி குழம்புக்கு நம்ம போட்டு கொதிக்க வச்சுருந்தோம். இப்போ மீன் மேலேயே இந்த சால்ட்டையும் போட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்ய போகிறாங்கன்னா, இந்த மீன் உடையாமல் கிடைக்கிறதுக்கு இது மேலேயே பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கேற்ப மைல்டாக தான் ஆனால் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது மேலேயே தான் எண்ணெய் ஊற்றணும். இந்த மேலேயே எண்ணெய் ஊற்றும் போது நம்ம மீன் கண்டிப்பாக உடையாதாங்க, உடையாமல் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க. இப்போ நாங்கள் இப்படி செஞ்ச பிறகு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, மீன் சொன்ன மாதிரியே உடையவே இல்லைங்க. இப்போ அந்த மீனை போட்டுட்டு அந்த எண்ணெயும் ஊற்றின பிறகு லைட்டாக கீழே கூடி அடிவாரத்துலேயே கிண்டுனாங்கங்க. அடிவாரத்தில் கிண்டும் போது நம்ம போட்ட உப்பும் எண்ணெயும் அந்த மீனில் போய் ஸ்ப்ரெட் ஆகுங்க. ஸ்ப்ரெட் ஆகும் போது நம்மளுக்கு மீன் உடையாது. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு அந்த மீனை நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த குழம்போட வேகும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டாக மீன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மீனும் குழம்பும் நல்லா கொதிச்சு ஈவனாக வெந்து கிடச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, நல்லா செக் பண்ணி பார்க்க போகிறோம். மீன் வெந்துருச்சா வேகலையான்னு ஒரு பிளேட்டில் எடுத்து ஒரு மீன் துண்டை எடுத்து போட்டு நம்ம ஸ்பூனோ கையிலையோ நம்ம வெட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மீன் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, தேங்காய் தாங்க ஆட் பண்ண போகிறேன். கட் பண்ண தேங்காயோட நான் 3 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டேங்க. அந்த அரைச்ச பேஸ்ட்டை தாங்க இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் குழம்புல. இப்போ குழம்புல ஆட் பண்ணிவிட்டு அந்த கரண்டியை வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றின தேங்காயும் குழம்பும் நல்லா மிக்ஸ் ஆகி முடிச்சிருச்சுங்க. மிக்ஸ் ஆகி முடித்த பிறகு ஒரே ஒரு கொதி தாங்க வரணும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி இலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணுங்க. இதுக்கு மேலே கொதிச்சா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. கொதிச்சா அது தப்பான முறை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொதி தாங்க எங்களுக்கு கொதிச்சிருக்கு. இப்போ உடனே நான் அடுப்பை அமர்த்திட்டேங்க. இப்போ மசாலா தடவி மீனை காய வச்சுருந்தேன். மேப்பக்கம் ஃபுல்லாக காஞ்சிருச்சுங்க, கீப்பக்கம் காயாமல் இருக்குது. அதை பரட்டி விட்டுக்கிறேன். இப்போ காஞ்சிருச்சு ரெண்டுமே. வடச்சட்டி சூடான பிறகு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிட்டேன். இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு. பொறிக்க வச்சுருக்க மீனை ஒன்று நான் இப்போ ஆட் பண்ணி பொறிக்க போகிறேங்க மீனையும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் போட்டோன்னே நம்ம கிண்டி விடக்கூடாது. இந்த மாதிரி பபிள்ஸ் நல்லா பொசு பொசுன்னு வருங்க. இந்த பபிள்ஸ் ரெடியூஸ் ஆன பிறகு தான் நம்ம பரட்டி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பபிள்ஸ் அடங்கிருச்சு ஓரளவு. இந்த ஸ்டேஜில் பரட்டி விட்டுக்குவேன். இந்த ஸ்டேஜில் நான் பரட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மீன் வெந்ததை பார்க்கலாம். இப்போ மீன் எனக்கு
எனக்கு வெந்துருச்சுங்க. இந்த மீனை எடுத்து நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிற போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தனியாக மீனை இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் மீனை பொரித்து எடுத்து நான் வச்சுக்குவேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டான மீன் குழம்போட நம்ம சுடு சாப்பாட்டில் ஊற்றி பொரிச்ச மீன் வச்சு நம்ம இப்போ சாப்பிட போகிறோங்க. வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.